Hi friends, welcome to our channel Listen, Learn, Excel. Last class number combinations, அதாவது combinatrixன்றத பத்தி என்னன்னு பார்த்தோம். அது என்னென்ன uses இருக்கு, அதனால அந்த branch of studiesக்கு எதுக்கு நம்ம போறோம், அதோட real time applications என்னென்னன்னு பார்த்தோம். Plus counting, fundamental principles of counting என்னென்னன்னு பார்த்தோம். அதாவது என்னன்னா எங்க உங்களுக்கு R question வருதோ அங்க எந்த மாதிரி யூஸ் பண்ணனும், and வந்தா எப்படி யூஸ் பண்ணனும், plus inclusion and exclusion principle லாம் என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம some example as well as exercise sums பார்க்கலாம். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். உங்க bookல example sum பார்க்கலாம். Since இந்த word problems எல்லாமே கொஞ்சம் lengthy-ஆ இருக்குறதுனால just நான் சொல்றேன், அதை understand பண்ணிட்டு நான் sum போடுறேன், நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி. First, a school library has 75 books on mathematics, 35 books on physics. A student can choose only one book. In how many ways a student can choose a book on mathematics or physics? ஒரு school libraryல 75 mathematics books இருக்கு. School libraryல 75 mathematics books இருக்கு, that is maths book இருக்கு. 35 physics book இருக்கு. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கூல் லைப்ரரியில 75 மேத்ஸ் புக் இருக்கு, 35 physics book இருக்கு. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு புக்கை தான் எடுக்க முடியும். புரியுதுங்களா? இப்போ ஒரு ஐடி கார்டு இருக்கு அப்படின்னா, உங்களோட ஐடி கார்டு இருக்குன்னா நம்ம புக்ஸ் வந்து ஒரே புக்கு தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? அப்போ ஒரே புக் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன? அதாவது அந்த ஒரு புக்கு மேக்ஸாகவும் இருக்கலாம், ஃபிசிக்ஸாகவும் இருக்கலாம். அதுதான் கொஷின். இன் ஹவு மெனி வேஸ் எ ஸ்டூடெண்ட் கேன் சூஸ் எ புக் ஆன் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஃபிசிக்ஸ்? அவங்களுக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஒரு புக்கு சூஸ் பண்ண, எய்தர் மேத்தமெட்டிக்ஸ்லையும் ஃபிசிக்ஸ்லையும் சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ஆர் கண்டிஷன், மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஃபிசிக்ஸ். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு புக்கு தான் எடுக்கணும். ஓகேங்களா? அந்த ஒரு புக்கு எய்தர் அந்த 75 மேத்ஸ் புக்கில் ஏதாவது ஒன்றா இருக்கலாம். அப்போ அதில் எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது? 75 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏதாவது ஃபஸ்ட்டு புக் எடுக்கலாம், இல்லை செகண்ட் புக் எடுக்கலாம், தேர்ட் புக் எடுக்கலாம், ஃபோர்த் புக், எந்த புக்குனாலும் எடுக்கலாம். ஸோ அது எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன? மொத்தம் 75 பாசிபிலிட்டிஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேத்ஸ் புக்கு மொத்தம் 75 இருக்குது. அந்த 75லேருந்து ஏதாவது ஒன்று எடுக்கலாம். அப்போ 75மே எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. ஸோ 75 இது எத்தனை வகையாக நம்ம எடுக்கலாம்? 75 வேஸ். வேஸ்னா என்ன அப்படின்னா எந்தெந்த மாதிரியாக நம்ம எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் புக்காகவும் இருக்கலாம், செகண்ட் புக்காகவும் இருக்கலாம், தேர்ட் புக்காகவும் இருக்கலாம். 75 வேஸில் எடுக்கலாம் 75 மேத்தமெட்டிக்ஸ் புக்கு. அதே மாதிரி ஃபிசிக்ஸ் புக் மொத்தம் 35 புக்கு இருக்கு. அப்போ எனக்கு எத்தனை வேஸ்? இதில் 35 வேஸில் நான் புக்ஸ் எடுக்கலாம். அந்த ஒரு புக்கு எய்தர் 75ல் ஒரு புக்காகவும் இருக்கலாம், இல்லை 35ல் ஒரு புக்காகவும் இருக்கலாம். ஸோ டோட்டல் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? செலக்டிங் கேன் சூஸ் அ புக் ஆன் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஃபிசிக்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்த ரூல் என்ன? ஆர் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 110 வேஸ். மொத்தம் ஒரு புக்கு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு, எத்தனை வகையான வழிகள் இருக்கு? 110 வழிகள் இருக்கு. அதாவது 110 புக்கில் ஏதாவது ஒன்று எடுக்கலாம். அதுதான் அதோட மீனிங். புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே. நெக்ஸ்ட், a person wants to buy a car. There are 2 brands of car available. அதாவது என்ன அப்படின்னா, ஒருத்தவர் இருக்காரு, அவரே ஒரு பர்சன் இருக்காரு. அவர் வந்து கார் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. அதில் பாருங்க, அவர் பார்த்த காரில் 2 பிராண்டு, பிராண்டு 1, பிராண்டு 2. There are 2 brands of car available in the market and each brand has 3 variant model. ஒவ்வொரு பிராண்டுக்கும் 3 வேரியண்ட்.
வேரியன்ட் நம்ம பார்த்துருப்போம்ல, கார் வாங்கும்போது ஹை லெவல் மாடல், லோ லெவல், மிடில் லெவல் வேரியன்ட்னு சொல்லுவாங்க. அதையே நான் இங்கே எழுதுறேன், லோ லெவல், மிடில் லெவல், ஹை லெவல். ஸோ ரெண்டு கார்லையும் 3 வேரியன்ட் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் ஈச் மாடல் கம்ஸ் இன் 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இதில் ஒவ்வொரு மாடலும் 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வருது. ஒவ்வொரு மாடலும் 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வருது. ஓகே, அந்த கலர்ஸை நான் சும்மா XYZ ன்னு எழுதிக்கிறேன். PQ, இங்கே XYZ PQ, XYZ PQ, XYZ PQ, XYZ PQ, XYZ PQ. ஓகே, क्वेश्चन புரிஞ்சுக்கோங்க. ஒரு பர்சன் கார் வாங்க ஆசைப்படுறாரு. கார் ஷோரூம் போகும்போது 2 பிராண்ட் கார் பார்க்குறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே எடுத்துக்கோங்க, சுசுக்கிலே வந்து நிறைய கார்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி 2 டிஃப்ரெண்ட் பிராண்ட் எடுத்துக்கிறாங்க. சுசுக்கி 1, டாடா 1ன்னு வச்சுக்கோங்க. 2 பிராண்ட் எடுத்துக்கிட்டாரு. அந்த 2 பிராண்ட்ல ஒரு 3 வேரியன்ட் இருக்கு, லோ லெவல், மிடில் லெவல், ஹை லெவல். ஈச் வேரியன்ட்லயும் 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு. இதான் கொஸ்டின். சாரி, இதுதான் வந்து கொடுத்துருக்கிற டீடைல்ஸ். கொஸ்டின் என்ன பாருங்க, in how many ways she can choose a car to buy. இவனுக்கு எத்தனை வேஸ் இருக்கு காரை சூஸ் பண்றதுக்குன்னு கேக்குறாங்க. இங்க எப்படி பார்த்தோமோ அதே தான். ஓகேங்களா? எத்தனை வேஸ் இருக்கு பாருங்க, 5, 10, 15, 20, 25, 30. அதாவது 3 டிஃப்ரெண்ட், அதாவது என்ன சொல்றது, 3 3 6 வேரியன்ட் கீழே 5 டிஃப்ரெண்ட், 5 என்ன வந்திருக்கு, 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஓகேங்களா? அப்ப இது எல்லாமே அவன் சூஸ் பண்ணலாம். இது எல்லாமே அவன் சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக இங்கே எத்தனை கார்ஸ் இருக்கு பாருங்க. இங்க இருந்து டைரக்டாக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எவ்வளோ இருக்கு, 5, 10, 15, 20, 25, 30. ஸோ எத்தனை வேஸ்ல நம்ம சூஸ் பண்ணலாம், 30 வேஸ். இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? நம்ம இதை ட்ரீ டயக்ராம் மாதிரி போட்டாச்சு. ஸோ மொத்தமாக எத்தனை கார் இருக்கு, இவங்க கொடுத்துருக்க பாசிபிலிட்டிஸ்ல 30 கார் இருக்கு. 30 கார்ல ஏதாவது ஒரு கார் அவன் சூஸ் பண்ணலாம். ஸோ எத்தனை வேஸ்ல அவன் சூஸ் பண்ணலாம், 30 வேஸ்ல சூஸ் பண்ணலாம். சப்போஸ் இந்த மாதிரி கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் லென்த்தியா போச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 5 பிராண்ட் இருக்கு, அதுக்கு கீழே 3 வேரியன்ட் இருக்கு, அதுக்கு கீழே 5 கலர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டா நீங்க இதே மாதிரி போட்டு கவுண்ட் பண்றது ரொம்ப 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 tedious process, அதாவது டிஃபிகல்ட் ப்ராசஸ். அது பண்றதுக்கும் ரொம்ப கஷ்டம். அதை நம்ம எப்படி ஃபைன் பண்ண போறோம் அப்படின்னா, அதுக்கு தான் இந்த காம்பினேஷன்ஸ் வந்திருக்கும். காம்பினேஷன்ஸ், பெர்முடேஷன்ஸ்லாம் படிக்கிறது அதுக்கு தான். இப்போ அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த மனுஷன் 2 பிராண்ட்ஸ்ல இருந்து ஏதோ ஒரு பிராண்ட்ஸ் சூஸ் பண்ண போறான். ஸோ 2 வேஸ். பிராண்டை சூஸ் பண்றதுக்கு எத்தனை வேஸ், 2 வேஸ் இருக்கா, ஏன்னா 2 பிராண்ட் தான். அதே மாதிரி இங்க பாருங்க, பிராண்டுக்கு கீழே வேரியன்ஸ் இருக்கு, மொத்தம் 3 வேரியன்ஸ் இருக்கு. அப்ப பிராண்டை சூஸ் பண்றதுக்கு 2 வேஸ், அப்ப வேரியன்ட்டை சூஸ் பண்றதுக்கு மொத்தம் 3. எய்தர் லோ சூஸ் பண்ணலாம், இல்ல மிடில் சூஸ் பண்ணலாம், இல்ல ஹை சூஸ் பண்ணலாம். ஸோ எத்தனை வேஸ்ல நம்ம சூஸ் பண்ணலாம், 3 வேஸ். எதுக்கு, வேரியண்ட்டை சூஸ் பண்றதுக்கு 3 வேஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கலரை சூஸ் பண்ணணும். எனக்கு மொத்தம் எத்தனை கலர், 5 கலர்ல ஏதாவது ஒன்று தான் நான் சூஸ் பண்ண போறேன். ஸோ மொத்தம் எத்தனை வேஸ் இருக்கு, 5ல ஏதாவது ஒன்று. ஸோ 5மே நம்ம 5 கலருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ how many ways, 5 ways. எத்தனை வேஸ்ல சூஸ் பண்ணோம், 5 ways for color. இப்போ இதை நம்ம போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணணுமா இல்ல மல்டிப்ளை பண்ணணுமா, அதுதான் இப்போ क्वेश्चन. அதாவது பிராண்ட் ஆர் வேரியன்ட் ஆர் கலர் அப்படி வருமா, பிராண்ட் இல்லைனா வேரியன்ட் இல்லைனா கலர் அப்படி கிடையாது. இது வந்து ஒவ்வொன்றும் சைமல்டேனியஸாக நடக்கிறது. நான் பிரின்சிபல் சொல்லும் போதே சொன்னேன்,
எப்போ and ஆப்ரேஷன் வருதோ ப்ரீவியஸ் ஆப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஆப்ரேஷன் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். தட் இஸ் டாஸ்க்கு. அதே தான் இங்கேயுமே எனக்கு பிராண்டும் வேணும் வேரியண்ட்டும் வேணும். அந்த காருக்குள்ளேயே எல்லாமே அடக்கும். பிராண்டு வேரியண்ட் கலர். ஸோ எல்லாமே and கண்டிஷனிங்க. பிராண்ட் and வேரியண்ட் and கலர். and ஆப்ரேஷன்னா என்ன வரும்? இங்கே and ஆப்ரேஷன் அதாவது மல்டிப்ளை பண்ணணும். நீங்கள் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 into 3 into 5 gives 6 5s are 30 ways. பாருங்க இதுவும் சேமா? சேம். நம்ம டைரக்டா இங்க இருந்து எத்தனை கார் இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம் ட்ரீ டயக்ராம் வச்சு. இது நம்ம நார்மல் அதாவது என்ன சொல்றது இந்த காம்பினேஷன் அதாவது நம்ம பார்த்துருக்கிற பிரின்சிபல் மெத்தட் வச்சு போட்டிருக்கோம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் கவுண்டிங் வச்சு போட்டிருக்கோம். இது ரொம்ப சிம்பிள் கம்பேர்ட் டு திஸ். ஏன்னா நிறைய வேரியன்ட் நிறைய மாடல்ஸ்னு கொடுக்கும்போது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது ட்ரீ டயக்ராம்ல. ஸோ இது ரொம்ப ஈஸி. புரிஞ்சுதுங்களா? எனி டவுட்ஸ்? உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி கொஷின்ஸில் டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கவுண்டிங்கில் நிறைய வேஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். இது மாதிரின்னு கிடையாது. நீங்கள் நிறைய புக்ஸ் நீங்கள் நார்மல் காம்படிட்டிவ் எக்ஸாம் புக்ஸ் எடுத்து பார்த்தா கூட அவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும். எல்லாமே சிமிலர் தான். ஆனால் எல்லாமே ஓரளவுக்கு சிமிலர் தான். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப 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 சிம்பிள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? In a village out of total number of people 80% of the people own coconut groves. அதாவது என்னன்னா coconut and 65% of the people own paddy fields. What is the minimum percentage of people own both? What is the minimum percentage of people own both? இதான் கொஸ்டின். உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு வில்லேஜில் தென்னந்தோப்பு வச்சுருக்கிறவங்க 80% இருக்காங்க. பேடி ஃபீல்டு அதாவது என்னென்னா வயல்வெளி வச்சுருக்கிறவங்க 65% இருக்காங்க. அரிசிலாம் போடுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வயல்வெளி வச்சுருக்கவங்க 65% இருக்காங்க. கொஸ்டின் என்னென்னா வாட் இஸ் த மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஓன் போத்? அதாவது என்னென்னா ரெண்டுமே வச்சுருக்கிற பீப்புள் யாருன்னு கேட்குறாங்க. மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஓன் போத். ரெண்டுமே வச்சுருக்கிற மினிமம் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வச்சுருக்கிற பீப்புளோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் ஓன் போத்துன்னு வந்துருச்சு. இந்த வார்த்தையை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் இட் இஸ் இன்க்ளூஷன் ஆர் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஓன் போத்னா என்னது? இன்க்ளூஷன் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுது. கரெக்டா? என்ன ஃபார்முலா? n of a union b is equal to n of a plus n of b minus n of a intersection b. question உங்களுக்கு கேட்டிருக்கிறது என்ன? inclusion principle people own both இதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடுறேன். ஸோ a intersection b லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்துடும். a union b ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா n of a plus n of b minus n of a union b. சரிங்களா? சரி, n of a என்ன? coconut groves. n of b என்ன? paddy fields. what is n of a union b? n of a union b என்ன? total மொத்தம் எவ்வளோ? இங்கே பர்சன்டேஜ்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டோட்டல் பர்சன்டேஜ் என்ன? 100. ஆப்வியஸாக என்ன இருக்கும்? 100%. ஸோ n of a union b is 100%. டோட்டல் வில்லேஜோட பர்சன்டேஜ் என்ன? 100%. சரி, அப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். 80 + 65 - 100 என்ன வரும்? 145 minus 100 gives you 45%. So n of a intersection b என்றது என்ன?
45%. புரியுதுங்களா? ஸோ கொஷினை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். எந்த வகையான கொஷின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக சம் சால்வ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் லென்த் 4 which can be formed using the letter of the word bird without repetition of the letter. Find the number of strings of length 4. ஸ்ட்ரிங்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு வேர்டோட ஒரு லெட்டர்ஸை தான் நம்ம ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லுவோம். அது இல்லாமல் இப்போ ஏதாவது ஒரு காம்பினேஷன் ஏபி பிஏ சிடி அந்த மாதிரி வருது இல்லை, இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் வே ஆஃப் ரெப்ரசன்டேஷனை தான், லெட்டரோட ரெப்ரசன்டேஷனை தான் நம்ம ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு சீக்வன்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங்ஸ். அதான் நான் சொன்னல ஏபி பிசி சிடி டிஇ இது எல்லாமே பாருங்கள் எப்படி வருது, சீக்வன்ஸாக வருதா. ஏபி ஒரு சீக்வன்ஸ், பிசின்றது ஒரு சீக்வன்ஸ், இது எல்லாமே சீக்வன்ஸ். இது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் லென்த் 2. ஏபின்றது ஒரு ஸ்ட்ரிங், அப்போ இதோட லென்த் என்ன 2. அதுக்கு பேர் தான் வந்து ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் லென்த் 4. 4 லென்த் இருக்கிற ஸ்ட்ரிங்ஸு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, 4th கொஸ்டின், எனக்கு 4 ஸ்பேஸ் இருக்குது, இதுதான் 4 ஸ்ட்ரிங்ஸ். இதை தான் நான் என்னன்னு சொல்வேன், 4 ஸ்ட்ரிங்ஸு. சிங்கிள் ஸ்ட்ரிங் வித் லென்த் 4. இது எல்லாமே வந்து ஒரே ஸ்ட்ரிங் தான் with length 4. ஓகேங்களா? one string with length 4. அதான் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, how many number of strings of length 4 which can be formed using the letter of the word bird. birdன்ற வேர்டோட லெட்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க. என்னென்ன லெட்டர்ஸ், BIRD. இந்த 4 லெட்டர் யூஸ் பண்ணி எனக்கு ஸ்ட்ரிங்கு ஃபார்ம் பண்ணணும். அதோட லென்த் எப்படி இருக்கணும், 4ஆக இருக்கணும். புரியுதுங்களா? அதை பண்ணுறதுக்கு வித்தவுட் ரெப்பிட்டேஷன் ஆஃப் த லெட்டர்ஸ் எத்தனை ஸ்ட்ரிங்ஸ் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் லென்த் 4. நம்மளால் எத்தனை ஸ்ட்ரிங்ஸ் இது மாதிரி ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க, கேட்குறாங்க. ஆஃப் லென்த்து 4. சரி, ஹவு மெனி, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் வித் லென்த் 4. இந்த மாதிரி எத்தனை ஸ்ட்ரிங்ஸ் என்னால் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ பேர்டுன்றது கொடுத்துருக்காங்க, இதில் என்னென்ன லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, BIRD. இதில் ஒன்று நல்லா கவனிச்சுக்கோங்க, வித்தவுட் ரிப்பிட்டேஷன் ஆஃப் லெட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. வித்தவுட் ரிப்பிட்டேஷன் ஆஃப் லெட்டர்ஸ், அதாவது என்னென்னா லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. பி லெட்டர் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை நான் திரும்பியும் யூஸ் பண்ணக்கூடாது. பிஏவே நான் திரும்பியும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா இது எத்தனை வேஸில் நம்ம ஃபில் பண்ணலாம், எத்தனை ஸ்ட்ரிங்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, 4 லெட்டரில் எது வேணாலும் ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஆக்குப்பை பண்ணலாமா? கரெக்டா? சரி, அப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு ஆக்குப்பை பண்ணுறதுக்கு ஹவு மெனி வேஸ், ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு எத்தனை வேஸ் இருக்குது, 4 வேஸ் இருக்குது. ஏன்னா எனக்கு 4 லெட்டர்ஸில் எதுனாலும் நான் வைக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நான் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் பொசிஷன், 2வது பொசிஷனில் என்ன வரணும் எனக்கு, அதாவது இதில் எனக்கு என்ன 4 வேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து எய்தர் பியாக இருக்கலாம், ஐயாக இருக்கலாம், ஆராக இருக்கலாம், டியாக இருக்கலாம். புரிஞ்சுதுங்களா? 4 வேஸ்னால் என்ன, எனக்கு 4 லெட்டரில் எந்த லெட்டராக வேணாலும் இருக்கலாம். சரி, அப்போ என்னால் எத்தனை எடுக்க முடியும், 4 வேஸாக எடுக்க முடியும். பி எடுக்க முடியும், இல்லை ஐ எடுக்க முடியும், இல்லை ஆர் எடுக்க முடியும், இல்லை டி எடுக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் பொசிஷன் வரும்போது இங்கே கொஷனில் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க
வித்தவுட் ரிப்பிட்டேஷன் ஆஃப் த லெட்டர், அதாவது என்னென்னா ரிப்பீட் ஆகக்கூடாது. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே பி ஃபில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பி ஃபில் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட்டு கேஸில் எனக்கு எங்கேயுமே பி வரக்கூடாது. அதுதான் சொல்லியிருக்காங்க, வித்தவுட் ரிப்பிட்டேஷன் ஆஃப் த லெட்டர். இப்போ நான் இங்கே பி ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும், ஒன்லி 3 கேசஸ் தான் இருக்கும். அப்போ 3ல் ஏதாவது ஒன்று தான் நான் ஃபில் பண்ண முடியும். ஸோ செகண்ட் பொசிஷன் நான் எத்தனை வேஸில் ஃபில் பண்ணலாம், 3 ways. சப்போஸ் உங்களுக்கு வித்தவுட் ரெப்புடேஷன்ற வார்த்தை கொடுக்கல அப்படின்னா, ரெப்புடேஷன் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ இங்கே என்ன வரும், இங்கேயுமே 4 ways தான் வரும். ஆல் பிளேசஸ் என்ன தான் வரும், 4 ways தான் வரும். ஏன்னா என்னால் எந்த நம்பர்ஸ் வேணாலும் எந்த லெட்டர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ண முடியும் அவுட் ஆஃப் 4. ஆனால் இந்த கொஷனில் வித்தவுட் ரெப்புடேஷன்னு கொடுத்துருக்கிறதுனால பியோ இல்லை ஐயோ இல்லை ஆரோ டியோ ஏதோ ஒரு லெட்டரை நான் ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு யூஸ் பண்ணிட்டேன்னா அந்த லெட்டரை நான் அதுக்கு அடுத்த எந்த பொசிஷன்லையுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதனால செகண்ட் பொசிஷன் வரும்போது 3 ways. அதே மாதிரி நான் செகண்ட் பொசிஷனில் வேறு ஏதோ ஒரு லெட்டர் யூஸ் பண்ணிட்டேன், ஃபார் எக்ஸாம்பிள் டீன்னு யூஸ் பண்ணிட்டேன், ரெப்புடேஷன் கிடையாது. ஸோ அப்போ 2 லெட்டர் போயிடுச்சு. ரிமைனிங் எனக்கு என்ன 2 லெட்டர் இருக்குது, ஐயும் ஆர் மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த ஐயும் ஆர் 2லேருந்து ஏதாவது ஒன்று தான் நான் தேர்ட் பொசிஷனில் யூஸ் பண்ண முடியும். ஸோ டோட்டல் வேஸ் என்ன, 2 ways. ஃபோர்த் பொசிஷனில் ஒன்லி 1 ways. ஐயோ இல்லை ஆரோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு ஒன்று தான் இருக்கும், அதை ஒன்றை மட்டும்தான் என்னால் யூஸ் பண்ண முடியும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் என்ன, இது எல்லாமே and கண்டிஷன். பிகாஸ் 1 வேணும், 2 வேணும், 3 வேணும், 4 வேணும். 4 லென்த்துமே யூஸ் பண்ணாதான் அது ஒரு ஸ்ட்ரிங்கு. ஓகேங்களா, 4 லெட்டர்ஸையும் யூஸ் பண்ணாதான் எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 3s are 12, 12 2s are 24 ways. டோட்டலாக நான் எத்தனை வேஸில் இந்த ஸ்ட்ரிங்கை ஃபார்ம் பண்ணலாம், 24 வேஸாக ஃபார்ம் பண்ணலாம். அது என்னென்னா ஒரு சில எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், எய்தர் பி இங்கே வரலாம், நெக்ஸ்ட்டு ஐஆர்டி இந்த மாதிரி ஒன்றும் வரலாம். இல்லை அப்படின்னா ஐஆர்டி பின்னு வரலாம். அடுத்தது ஆர்டி பிஐ. புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரிங்கு, இது ஃபுல்லாக சேர்த்து தான் ஒரு ஸ்ட்ரிங்கு. இதோட லென்த் என்ன, ஆஃப் லென்த் 4. ஸோ இந்த 4 லெட்டரை வச்சுக்கிட்டு என்னால் இந்த மாதிரி எத்தனை ஸ்ட்ரிங்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும், 24 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரிங்ஸை என்னால் ஃப்ரேம் பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் சொன்னாங்கன்னா இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், போட்டு பார்ப்போம். ஓகேங்களா, இப்படி வரும் இப்படி வரும் இத்தனை பாசிபிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு தானே பார்ப்போம். அது ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராசஸ். அதை நம்ம ஈஸியாக அந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கவுண்டிங் யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இப்போ புரிஞ்சுதுங்களா? ஸ்ட்ரிங்குனா என்னன்னு புரிஞ்சுதா? இதிலேருந்து கொஷின்ஸ் நிறையா வரும். ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் என்னன்னு புரியுதா? ஸ்ட்ரிங்குனா என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. வித் ரெப்புடேஷன், வித்தவுட் ரெப்புடேஷன் அதுவும் புரிஞ்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே. How many strings of length 6 can be formed using letter of the word flower? ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க, flower. இதில் இருக்க லெட்டர்ஸை வேர்டு கொடுத்துருக்காங்க. இந்த வேர்டில் இருக்க லெட்டர்ஸை யூஸ் பண்ணி நான் ஒரு ஸ்ட்ரிங் ஃப்ரேம் how many strings of length 6, என்னது லென்த்து 6, எத்தனை ஸ்ட்ரிங்ஸ் என்னால் ஃப்ரேம் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. நார்மலாக இதான் கொஷின் அப்படின்னா வித் ரெப்புடேஷனுக்கு எப்படி எழுதுவோம், வித் ரெப்புடேஷன்னா சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கோம், டக்கு டக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ், 6. செகண்ட் பொசிஷனுக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ், 6. தேர்ட் பொசிஷனுக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ், 6. ஃபோர்த் பொசிஷனுக்கு, 5th, எல்லா பொசிஷனுக்கும் மொத்தம் 6 to the power 6 ways வந்து பாசிபிலிட்டிஸ். அதுவே வித்தவுட் ரெப்புடேஷன், இது வந்து நானாக கேட்குற கொஷின், இட் இஸ் நாட் இந்த புக்கில் கிடையாது. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது புரிஞ்சிருக்கதான்றது செக் பண்ணுறதுக்கு. வித்தவுட் ரெப்புடேஷனாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கும், 6 லெட்டரில் ஏதாவது ஒரு லெட்டர் நான் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பொசிஷனில் ஒரு லெட்டர் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ மொத்தம் எவ்வளோ இருக்கும், 5. ஸோ 5 பாசிபிலிட்டிஸ்.
அதே மாதிரி அடுத்ததுக்கு 4 3 2 1 இதான் பாசிபிலிட்டிஸ். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 6 ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம். இதை நம்ம பின்னாடி படிப்போம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ், உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 5s are 30, 30 into 2 60, 60 into 120 7200 ways இருக்குது. ஸோ இந்த ஃப்ளவரை நான் ஸ்ட்ரிங் 6ஆக ரெப்ரசன்ட் பண்ணோன்னா 7200 விதமாக என்னால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகே, வித்தவுட் ரெப்புடேஷன். இது நான் சொன்ன கொஷின். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. இது நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இவ்வளோ ப்ரீஃபாக இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த கொஷின் எப்படி பண்ணுறோன்னு புரிஞ்சுதுன்னா அடுத்த கொஷின் நீங்கள் ஈஸியாக டேரெக்டாக எழுதிடலாம் கொஷினை பார்க்கும்போது. புரிஞ்சுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஷினில் either starts with F or ends with R. அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு கொஷின் நான் ஒன்று சொல்லிடுறேன், அடுத்தது வந்துட்டு நீங்களே சொல்லலாம். neither nor தான். சரி, ஓகே. either starts with F or ends with R. Then question. Either starts with F or ends with R. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஷினில் எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் ஃப்ரேம் பண்ணணும். எத்தனை ஸ்ட்ரிங் ஃப்ரேம் பண்ணணுன்றதை கண்டுபிடிக்கணும். சரி, எனக்கு 6 லெட்டர்ஸ் இருக்கிற ஸ்ட்ரிங்ஸ் ஃப்ரேம் பண்ணணும், லென்த் ஆஃப் 6. ஓகேவா? தான் கொஷின். ஸ்டார்ட்ஸ் வித் F or ends with R. சரி, இப்போ உங்களுக்கு புக்கில் இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ ஐம் ரெப்ரசன்டிங் லைக் திஸ். நீங்கள் இதை வந்து கோடாகவும் போட்டுக்கலாம், எப்படின்னாலும் பண்ணிக்கலாம். 2 3 4 5 6. ஓகே, 5 பாக்ஸ் போட்டாச்சு. சாரி, 6 பாக்ஸ் போட்டாச்சு. either starts with F or ends with R. R இங்கே 2 கேஸும் Fல ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம், ப்ளஸ் ஆரில் என் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். ஆர் கேஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆர் கேஸ் நான் ஃபஸ்ட்டு எஃப் கேஸை சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், எஃப் கேஸை சூஸ் பண்ணுறேன். எய்தர் ஸ்டார்ட்ஸ் வித் எஃப்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்டார்ட்ஸ் வித் எஃப்பில் எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு பொசிஷன் எஃப் ஆகிடுச்சு. அப்போ எனக்கு எஃப்ன்றதுனால இங்கே எத்தனை பாசிபிலிட்டிஸ் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு ஒரே பாசிபிலிட்டிஸ் தான். ஏன்னா அவன் கொடுத்துட்டான் எஃப் மட்டும்தான். புரிஞ்சுதுங்களா? இப்போ எனக்கு செகண்ட் பொசிஷன் சூஸ் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், வித் ரெப்புடேஷனா வித்தவுட் ரெப்புடேஷனான்னு சொல்லிட்டு கொஷனில் கொடுக்கவே இல்லை. இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் ஃப்ரேம் பண்ணுற கண்டிஷன்ஸ் வந்ததுன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸுன்ற வார்த்தை வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங்ஸ் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக வித்தவுட் ரெப்புடேஷனில் தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா ஸ்ட்ரிங்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாது. ஓகேங்களா? ஸ்ட்ரிங்ஸ் வந்து ரிப்பீட் மோஸ்ட்டாக ஆகாது. ஸோ நம்மளாம் அசியூம் பண்ணுறது என்ன அப்படின்னா வித்தவுட் ரெப்புடேஷன் தான். ஓகேவா? சரி, இப்போ வித்தவுட் ரெப்புடேஷன்ன்றதுனால செகண்ட் பொசிஷனுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ், எஃப்ஐ விட்டுடுங்க, LOWER 5 வேஸாக நான் ஃபில் பண்ணலாம். ஸோ செகண்ட் எத்தனை வேஸு, 5 வேஸ். இப்போ இதில் ஏதாவது ஒன்று ஃபில் ஆகிடுச்சுன்னா அடுத்தது எனக்கு தெரியாது. அப்போ 4 வேஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 3 வேஸ், நெக்ஸ்ட்டு 2 வேஸ், நெக்ஸ்ட்டு 1 வே. ஓகேவா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வரும்? 1 into 5 into 4 into 3 into 2 into 1 which is equal to 5 4s are 20, 20 into 6 120. இன்னும் question complete ஆகல. either starts with F or ends with R. இப்போ R வரணும், ends with R. அப்போ ends with Rக்கு ஒரு கண்டிஷன், ends with Rக்கு ஒரு கண்டிஷன். என்ன வரும் பாருங்க, இதே மாதிரி 6 பாக்ஸஸ் போட்டுக்கோங்க. 1 2 3 4 6. ஓகே, 6 பாக்ஸஸ். ends with R அப்படின்னா லாஸ்ட் ஸ்ட்ரிங் எனக்கு எப்பயுமே என்னவா இருக்கும், R மட்டும்தான் இருக்கும். ஸோ எத்தனை பாசிபிலிட்டிஸ், 1 வே. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்குக்கான பாசிபிலிட்டி என்ன,
ஆர் மட்டும் விட்டுட்டுங்க, ரிமைனிங் 5. அடுத்தது இங்கே ஒன்று ஃபில் ஆனதுக்கப்புறம் 4 தான் இருக்கும். அப்போ 4லேருந்து ஒன்று சூஸ் பண்ணணும். அப்புறம் 3லேருந்து ஒன்று சூஸ் பண்ணணும். அப்புறம் 2லேருந்து ஒன்று சூஸ் பண்ணணும். அப்புறம் ஒன்று தான் இருக்கும், அதை சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 × 4 × 3 × 2 × 1 × 1 which is equal to 120. இங்கே எய்தர் ஆர்ன்ற கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் என்ன, ஆர்னா ஆட் பண்ணணும். ஸோ 120 + 120 which gives you 240 ways. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், starts with F ends with R கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இன் சம் கேசஸ் நம்மளுக்கு வர்றது வந்து FRல எண்ட் ஆகிற மாதிரி, இங்கே நம்ம ஸ்ட்ரிங் ஃப்ரேம் பண்ணும்போது FLOWERன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. FLOWERன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்ட்ரிங் போத் ஸ்டார்ட்ஸ் வித் F ends with R வருதா? இந்த ரெண்டு கேஸும் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? அப்போ இந்த கேஸ்லேயும் சேமான ஸ்ட்ரிங்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இருக்குது. இந்த கேஸ்லேயும் ஒரே மாதிரியான ஸ்ட்ரிங்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன சொல்லியிருக்கேன், ஓவர் கவுண்டிங் ஆகிடும். நம்மளுக்கு 240ன்றது தப்பு. 240 விட கம்மியாக தான் வரும். ஏன்னா ஒரு கேஸில் எஃப்ல ஆரம்பிக்கிறது ஆரில் எண்ட் ஆகிற மாதிரி இதில் நம்மளுக்கு வரலாம். இங்கே ஆரில் எண்டாக இருக்கிற போது எஃப்ல ஆரம்பிக்கிற மாதிரி கொஸ்டின் வரலாம். ஸோ ரெண்டு கேஸ்லையும் இன்க்ளூட் ஆகிற சம் கண்டிஷன்ஸ், சம் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது என்னன்னு ஃபைண்ட் பண்ணி அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் தான் டோட்டல் வேஸ் என்னென்னு கண்டுபிடிக்க முடியும். த்ரீ கண்டிஷன்ஸ் நம்ம எப்படி பார்க்கலாம்? அதே மாதிரி 6 places கொடுத்த பாக்ஸ் 1 2 3 4. ஓகே, இதில் பாருங்கள், அதே மாதிரி ஃபஸ்ட்டு பிளேஸ் அண்ட் 6th place F, இது R. இது ரெண்டுமே பாருங்கள், இது 1 way, இது 1 way. இது ரெண்டும் ஃபில் ஆயிடுச்சுன்னா இதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன? ரிமைனிங் 4 லெட்டர்ஸ்லேருந்து தான் ஒன்று இதில் வரும். இதில் 3 லெட்டர்ஸ்லேருந்து தான் ஒன்று வரும். இதில் 2 லெட்டர்லேருந்து தான் ஒன்று வரும். இதில் ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கும், அதான் இங்கே வரும். அவ்வளோதான், அதே மாதிரி தான். இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும்? 1 × 4 3 × 2 × 1 × 1 12 2s 24 வேஸ் வந்து இதுக்கும் அதுக்கும் காமனாக இருக்குது. நல்லா பாருங்கள், ஒன்றும் கிடையாது. 24 டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸில் இதுக்கும் வருது, இதுக்கும் வருது. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கோம்? 24 கவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் வேஸ் என்ன எப்படி எழுதலாம்? 240. இல்லைன்னா இங்கே நீங்கள் இப்படி கவுண்ட் பண்ணாதீங்க. என்ன பண்ணுங்க, 120 + 120 - 240 இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 240 - 24 which gives you 216. 216 வேஸ் இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்னது? நெய்தர் ஸ்டார்ட்ஸ் வித் F nor ends with R. nor ends with R. இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது என்ன கேட்டிருக்காங்கன்னா எய்தர் ஆர், எய்தர் எஃப்ல ஆரம்பிக்கலாம் இல்லை ஆரில் முடியலாம். இங்கே பாருங்கள், நெய்தர் ஸ்டார்ட்ஸ் வித் எஃப் நார் எண்ட்ஸ் வித் ஆர். அதாவது என்னென்னா, எனக்கு எஃப்லையும் ஸ்டார்ட் ஆகக்கூடாது, ஆர்லேயும் எண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எஃப்லையும் ஸ்டார்ட் ஆகக்கூடாது, ஆர்லேயும் எண்ட் ஆகக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணலாம்? டோட்டல் கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து இதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணனா எனக்கு வந்துருமா? இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு எய்தர் ஸ்டார்ட்ஸ் வித் எஃப் எண்ட்ஸ் வித் ஆர் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. எனக்கு அது மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நெய்தர் ஸ்டார்ட்ஸ் வித் எஃப் நார் எண்ட்ஸ் வித் ஆர் டோட்டல்லேருந்து. ஸோ டோட்டலை ஃபைன் பண்ணி இதை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு இது வந்துருமா? வந்துடும். அப்போ டோட்டல் என்ன?
வித்தவுட் ரெப்புடேஷனுக்கு நான் டோட்டல் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறேன், அந்த 6 பிளேஸையும் ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டி, 7200. அப்போ 7200லேருந்து எவ்வளோ நான் சப்ட்ராக்ட் பண்ணணும், 7200 6 5s are 30, 12, 24, 24 into 3, 720. ஓகே, ஒரு 0 தானே வருது, 720 ways, 30, 12, 30, 12, 3, 6, 720. Okay, so 720 minus 216. So which gives you எவ்வளோ வரும் பாருங்க, 504. 504 ways. ஸோ நெய்தர் நார் கொடுத்துட்டாங்கன்னா எய்தர் நார் கண்டுபிடிச்சி டோட்டலில் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நெய்தர் நார் வந்துடும். புரிஞ்சுதுங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் இருக்குது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த காம்பினேட்ரிக்ஸ் அண்ட் பெர்முடேஷன் ஆகட்டும், ஃபேக்டோரியல்ஸ் ஆகட்டும், காம்பினேஷன்ஸ் ஆகட்டும், இதில் வந்து நீங்கள் நிறைய கொஷின் சால்வ் பண்ண தான் உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் வரும். ஓகேங்களா, இதில் வந்து தியரியாக நம்ம சொல்கிறது, அதாவது நான் சொல்கிறது ஃபார்முலாஸ் வந்து பெருசாக கிடையாது, நம்ம என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு வந்து கொஷின்ஸ் மூலயமா தான் இருக்கும். ஸோ நிறைய கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். நாட் ஒன்லி எக்ஸாம்பிள், இது ரிலேட்டடான எக்ஸசைஸ் கொஷின்ஸும் நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த லெக்சர் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்கள பார்க்க சொல்லுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் நிறைய கொஷின்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், தேங்க்யூ.